வெளிப்படுத்தின விசேஷம் 46வது பாடம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் உள்ள முதல் 4 வசனங்கள். ஆக்சுவலாக மொத்தம் 10 வசனம், முதல் 10 வசனங்களும் இந்த பீஸ்ட் ஃப்ரம் த சி என்று சொல்லக்கூடியதாக சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மிருகம் என்கிற தலைப்பின் கீழே தான் பார்க்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கு தொடக்கமாக இந்த 13வது அதிகாரத்தில் உள்ள முதலாவது வசனம் பார்ப்போம். அதற்கு பின்பாக அடுத்த வாரத்தில் நம்ம மீதி காரியங்களை பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த 12வது அதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சம்மர் பிரேக்குக்கு போயிட்டோம். அதனால் நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலை. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா தயவு செய்து நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு அதோடு சேர்ந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசித்து விட்டு அந்த செய்திகளாக கடன் செல்வோம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தான்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களே இது அன்னை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுது? இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியது. அதே 1வது அதிகாரத்திலையும் சரி, அதற்கு பின்பாக 2வது அதிகாரத்திலையும் சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இது எவ்வளவு கடினமாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இதனுடைய காரியங்களை நமக்கு அழகாக நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். இப்போ இந்த 13வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக நம்ம இங்கே பார்க்குறோம். அது இங்கே காணக்கூடிய காட்சி இப்போ வாசித்த 4 வசனங்களே பார்த்தீங்கனாலே நமக்கு ஒரு பிரமிக்கத்தக்க, ஆச்சரியத்தக்க, பயப்படத்தக்க ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து வரப்போவது என்பது இப்போ மாத்திரமில்ல, முன்னாடியும் சொல்லப்பட்டதான். ஏன்னா இதை எழுதும்போது யோவான் 96வது வருஷத்தில் இதை எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக, இதற்கு முன்பாகவே அவர் தன்னுடைய நிருபங்களை எழுதிட்டார். அந்த நிருபங்கள்லேயே அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். நீங்கள் புதிய ஏற்பாடினுடைய புஸ்தகங்களுடைய வரிசையை பார்த்தீங்கனாலே, வரிசை கிரமம் பார்த்தீங்கனாலே வெளிப்படுத்தின விசேஷம் தான் கடைசி, இதுதான் கடைசியாக எழுதப்பட்டது. ஆனால் இதற்கு முன்பாகவே எழுதப்பட்டதிலே என்ன சொல்கிறாரு? இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய மக்களுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுவதற்கு முன்பாகவே இந்த மாதிரி அந்தி கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ இந்த அந்தி கிறிஸ்து வரப்போகிறார் எப்படி என்னங்கிற காரியத்தை அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம பார்க்கும்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து எச்சரிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் எச்சரிக்கை ஆகிக்க வேண்டும் என்று நான் உங்ககிட்ட இருக்கும்போதே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?
யோவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்கேங்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கேங்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இதுக்கெல்லாம் எங்கேருந்து இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடைத்தது? எங்கேருந்து இதை எச்சரிக்கக்கூடிய ஒரு காரியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள தானியேல் புஸ்தகம் தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது என்ன? தானியேல் இதை குறித்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம இந்த 13வது அதிகாரத்துக்கு போகிறதற்கு முன்பாக, ஏன்னா 12, 13வது அதிகாரம் எல்லாமே என்ன பார்க்குறோம்? சாத்தானுடைய கண்ணோட்டத்திலிருந்து இதை பார்க்குறோம். ஏன்னா 6வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய கோணத்திலிருந்து எப்படி இந்த உபத்திரவ காலம் நடக்கிறதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ மறுபடியுமாக எங்கேருந்து பார்க்குறோம்? 12, 13வது அதிகாரத்தில் சாத்தானுடைய கண்ணோட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்ப்பதற்கு சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறான், இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்றதுக்குன்னா நம்ம எங்கே போகணும்? தானியேல்கிட்ட தான் போகணும். நான் தானியேலை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதனால் நான் தானியேலை குறித்து பெருசாக பேச போகல. ஆனால் தானியேலிருந்து நம்ம சில காரியங்களை அறிந்து கொண்டோன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் படிப்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். சரியா? தானியேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்போ இங்கே தானியேல் பார்க்கும்போது என்ன பார்க்குறாரு? அதில் 10ல் 3 வருது. அதில் 1 பிடுங்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இங்கே வரும்போது இந்த அந்தி கிறிஸ்துவ குறிக்கும்போது அவன் சின்னதாக தொடங்கி அப்படி பெருசாக வரக்கூடியதை பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, கொஞ்சம் புத்திசாலியாக கொஞ்சம் ஞானம் இதை செயல்படக்கூடியவனாக பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, அவனுடைய காலம் எப்படி இருக்குது? அவனோட இருந்த எல்லா மக்களை காட்டிலும் ஒரு நீண்ட காலமாக இருக்குது. அது மாத்திரமில்லை, எப்படி நல்ல பெருமையானவைகளை பேசக்கூடிய வாய் என்று சொல்லக்கூடிய, நல்ல பேசக்கூடிய வாய் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதே தானியேல் 7வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்ய சுதந்திர காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். என்ன? நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு என்ன வருது? அவங்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளக்கூடிய காரியம் எது? மேசியா வரும் மட்டும். அதில் இப்போ 23வது வசனம் பாருங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாய் இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்தது, அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அப்போ என்ன? ஒரு வல்லமையான ஒரு ராஜ்யம். அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் நொறுக்கி போடக்கூடிய ஒரு ராஜ்யமாக. 25வது வசனம், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். என்ன? அவன் தேவனுக்கு எதிராக பேசக்கூடியவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் என்ன பண்ண பார்ப்பான்? காலங்களையும் பிரமாணங்களையும் சட்டத்தையும் நேரத்தையும் மாற்ற நினைப்பான். அது என்னாகும்? அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் சொல்லு மட்டும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். என்ன? 3.5 வருஷம் இல்லை 42 மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்து தானியேல் 8வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் பொழுது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அப்ப என்ன? இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆள், அவன் என்ன? ரொம்ப திறமசாலியான ஒரு ஆள். என்ன பண்ணுவான்? எல்லாரையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளா அவன் எழும்புவான் என்று சொல்லக்கூடியது. 24வது வசனம் பாருங்க. அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. என்ன? அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசய விதமான அலிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியைகளை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அப்ப என்ன?
இங்கே எப்படி இங்கே 13வது வெளிப்படுத்தின 13வது அதிகாரத்தில் பார்க்கிறது போல சாத்தான் அவனுக்கு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் மத்தேயு 24வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நீங்கள் இதுவரை கண்டிராத அவ்வளோ பெரிய கொடிய காரியங்கள் பூமியில் நடைபெறும் என்று சொல்லக்கூடியதாக. ஒரு பக்கத்தில் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய தேவ கோபாக்கினே, இன்னொரு பக்கம் பூமியில் என்ன சாத்தான் அவன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அழிவு. இது எல்லாம் என்ன ஆகும், அவன் என்ன பலமுள்ளவனாகி பலசாலியாகி தேவனை விசுவாசிக்கிறவன் அதில் உள்ளவங்களை அழிக்கக்கூடியவனாக வருவான் என்று சொல்லக்கூடியதாக. 25வது வசனம், அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நீர் விசாரித்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய் எழுப்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அப்போ என்ன, அவன் இருதயத்தில் மிக மேட்டிமை கொண்டவனாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்ம இவனை சாத்தானை வந்து இங்கே பார்க்கும்போது நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். வரும்போது என்ன, அவன் வந்து ஒரு பொய்யான ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக ஒரு வெள்ளை குதிரையில் வர்றான். அவன்கிட்ட என்ன இருக்குது, வில் இருக்குது, அம்பு இல்லை, அவன் தலையில் கிரீடம் இருக்குது. அப்போ என்ன, ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக. இதைத்தான் இங்கே தானியேல் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ அந்திக்கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணுறான், அவன் ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக வந்து அதற்கு பின்பாக அவர்களை அழிக்கக்கூடியவனாக. நீங்கள் தானியேல் 7:13 பார்க்கும்போது, ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம்பட்டு வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அப்போ என்ன, இது யாரை வந்து அந்தி கிறிஸ்துவை யாரால் அழிக்க முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவமா அவரால் தான். இதை நம்ம பார்க்கும்போது தானியேல் 9வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது பாருங்கள், 26, 27 பாருங்களேன். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்களையும் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். என்ன, அந்தி கிறிஸ்து வந்து இங்கே என்ன பிரபு என்று அழைக்கப்படக்கூடியது. இவர் வந்து என்ன, அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுவான் 7 வருஷத்துக்கு. அந்த உடன்படிக்கை பண்ணி அவன் கையில் எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியது. பாதி காலம் 3.5 வருஷம் மட்டும் என்ன பண்ண மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், என்னைய ஆராதி என்று சொல்லக்கூடிய ஒரு பாலாக்கும் அருவருப்பை கொண்டு வந்து அங்கே வேணுவான், அங்கே இருக்கிற மக்களை எல்லாரையும் துன்புறுத்தக்கூடியதா. யூதர்களை முழுவதும் துன்புறுத்தி அவர்கள் தேவனுடைய தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியாதபடி, அவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதபடி, அது மாத்திரமல்ல பரிசுத்தவான்களையும் எல்லா தேசத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அழித்து என்ன கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் அழிக்கப்படும் வரைக்கும் பெரிய இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து கொடுப்பான் என்று சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல அவனை பற்றி சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள், தானியேல் 11:36 பாருங்கள். ஏன்னா தானியேல் நிறையா இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்கள். 36வது வசனம் பாருங்கள். அவன் என்ன, தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். என்ன, அவன் தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அது மாத்திரமல்ல, அவன் யாருக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தன்னை பெரியவனாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். இவன் யார், ஒரு சர்வாதிகாரம் போல இருந்து உலகத்தில் உள்ள எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரத்தையும் மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன, தன்னை உயர்த்தி எந்த தேவனும் தன்னை பெரியவனாக்கி, என்ன, அவன் எல்லாத்துக்கு மேலே தன்னை பெரியவனாக்கி என்ன மோசமான காரியங்களை பேசக்கூடியவனாக இருப்பான்.
அவன் வந்து என்ன ஒரு பெருமை பிடிச்சவனா, தூசணமான வார்த்தைகள் பேசக்கூடியவனா, அவன் அப்படிப்பட்டவனாக இருப்பான். எது வரைக்கும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும். 37 வசனம் பாருங்க. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிலும் தன்னை பெரியவனாக்கி. அதனால தான் இந்த அந்தி கிறிஸ்து ஹோமோசெக்சுவலாக வருவான், அவன் ஓரினை சேர்க்கணையால் வருவான்னு சொல்கிற காரணம் என்ன? அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்பாமல் அதை வெறுக்கக்கூடியவனா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணுவான்? யாரையும் மதிக்க மாட்டான், எந்த தேவனை இது பண்ண மாட்டான், எல்லா கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்துவான். அவன் என்ன பண்ணுவான்? அவன்தான் தேவன், அவன்தான் இரட்சகர் என்று சொல்லக்கூடியதாக அவன் எல்லாவற்றையும், வல்லமை, அதிகாரம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான்? அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அது மாத்திரமில்ல, அவன் என்ன பண்ணுவான்? தங்கம், வெள்ளி, இப்படி விலையுயர்ந்த பொருட்கள் இது எல்லாமே என்ன பண்ணுவான்? அதுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, எல்லா வல்லமைகளை செலுத்தி எல்லாரையும் அழிக்கக்கூடியவனா, எல்லாருக்கும் ஒரு சாத்தானுடைய உதவியோட எல்லாரையும் துன்புறுத்தக்கூடியவனா, அவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களை எல்லாரையும் துன்புறுத்தக்கூடியவனா. அவன் என்ன பண்ணுவான்? எல்லாற்றையும், இந்த மொத்த உலகத்தையும் விலைக்கு வாங்கக்கூடியவனா, எல்லாருடைய நம்பிக்கையும் வாங்கக்கூடியவனா, எல்லாரும் அவனோட சேர்ந்து வேலை செய்வதற்கு அவர்கள் விருப்பம் பட வேண்டும் என்று கூடிய வற்புறுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போவான். அதே தானியேல் 11:45 பாருங்க. சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே, எது? சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதம்னா எருசலேம், சரியா? தன் அரமனை ஆகிய கூடாரங்களை போடுவான், ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவாரும் இல்லாமல் அவன் முடிவடைவான். அப்போ என்ன இது? அவன் வந்து என்ன, அங்கே வந்து கடைசியில் எங்கே? எருசலேமில் வந்து கூடாரம் போட்டு அவனை அழிக்கக்கூடிய மேசியா என்று சொல்லக்கூடிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அங்கே அழிக்கப்படுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இவர்களுக்கு இதெல்லாம் எங்கே? தானியேல்கிட்ட இருந்தால் சொன்னதுனால தான் யோவான் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அநேகருக்கு அந்தி கிறிஸ்து வருவாங்கன்னு கேள்விப்பட்டீங்க, அது மாத்திரமில்ல பவுல் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட இருக்கும்போதே உங்களுக்கு சொன்னனே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று சொல்லக்கூடியது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லி கொடுத்தார் இல்லையா? பாலாக்கும் அருவருப்பு அங்கே தோன்றும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா, இங்கே யோவான் தன் நிருபத்தில் எழுதுவதற்கு முன்பாகவே ஆதி திருச்சபையில் என்ன 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்தில் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு காரியமும் ஆதி திருச்சபையில் இருந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. என்ன? நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவன் என்ன? இந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ல 4வது வசனம் பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். இவன் எப்படி இருப்பான்? தேவன் என்று எனப்படுவது எதுவோ, ஆராதனை எல்லாத்துக்கும் மேலே தன்னை உயர்த்தி என்னைய நீ ஆராதி என்று சொல்லக்கூடியவனா. அதனால தான் சொல்லும்போது 5வது வசனம் சொன்னார், நான் உங்ககிட்ட இருக்கும்போதே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து என்ன சொல்றாரு? தடை செய்கிறவர் நீக்கப்படக்கூடிய ஒரு காரியம். 8வது வசனம் பாருங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். என்ன? எந்த ஒரு மனுஷனாலையும் செய்ய முடியாது. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர்னால தான் அவன் கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுவான் என்று சொல்லக்கூடியது. அதே 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அப்போ என்ன? இவர்களுக்கு வரக்கூடிய இந்த காரியம் எல்லாம் எப்படி? அவங்கள வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியமா, ஒரு வல்லமையான ஒரு காரியமா, அவங்கள ஏமாற்றக்கூடியதா. தானியேல் சொன்னதை அப்படியே இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம்.
அதனால தான் யோவான் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எப்பா நான் முன்னாடியே சொன்னேன் அந்தி கிறிஸ்து நம்ம மத்தியில் வருவான்னு சொல்லி அவன் வந்துட்டான். என்ன ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல என்ன, அவன் வந்து எப்பொழுதும் தேவனுக்கும் மேசியாவுக்கும் எதிராக அவன் கொடி பிடிக்கக்கூடியவனா, கடைசியில் என்ன அவன் அழிக்கப்படுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் யாரால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், எப்பவுமே ஆபேலுக்கு ஒரு காயின் இருந்தது போல, மோசேக்கு ஒரு ஜோஹன்னஸ் சாம்பரோஸ் இருந்தது போல, எருசலேமுக்கு ஒரு பாபிலோன் இருந்தது போல, யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு ஏரோது இருந்தது போல, பேதருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு யூதாஸ் காரியத்து இருந்தது போல, எப்போவுமே இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அந்தி கிறிஸ்து வேலை பார்த்து கொண்டே தான் இருப்பான். அவன் இதை செய்யத்தான் செய்வான். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன, அந்தி கிறிஸ்து இல்லை கள்ள கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதான். நீங்கள் இதை வந்து கிரேக்க மொழியில் பார்க்கும்போது ஆன்டே கிறிஸ்டாஸ் ஜூடோ கிரைஸ்டாஸ் என்று சொல்கிறேன். அன்டே கிரைஸ்டாஸ்னா என்ன? அந்தி கிறிஸ்து. ஜூடோ கிரைஸ்டாஸ்னா என்ன? கள்ள கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன எச்சரித்தார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார்னா நீ என்ன பண்ணாத, போகாத என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு. அப்போ ஒரு அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது இவன் யார்? ஒரு பாவமான மனுஷன், அழிவின் மனுஷன், சின்ன கொம்பு, இஷ்டமான பிரபு, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன, அவன் வந்து சாத்தானுடைய வல்லமையோடு செய்வான். சாத்தான் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். கடைசியில் இயேசு கிறிஸ்து அவனை முழுமையாக அழித்து ஜெயங்கொள்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இங்கே வெளிப்படுத்தின விஷயம் 13வது அதிகாரத்தில் நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், இங்கே இந்த அந்தி கிறிஸ்துவை பார்க்குறோம். இந்த அந்தி கிறிஸ்துவை நம்ம இப்போ பார்க்கல, முதல்ல எங்கே பார்த்தோம்? 6வது அதிகாரத்திலே பார்த்தோம். 6வது அதிகாரத்தில் வரும்போது அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து ஒரு பொய் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கான். ஆனால் இங்கே வந்து 13வது அதிகாரத்தில் பயங்கரமான கொடூரமாக இருக்குது. ஆனால் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த 2 சாட்சிகளை அவன் கொல்லக்கூடியவனாக வருவதை நம்ம பார்த்தோம். ஏன்னா வெளிப்படுத்தின 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன பார்க்குறோம், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். என்ன 2 வல்லமையான சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து சாட்சி சொல்லும்போது அவர்களை எல்லாருக்கும் முன்பாக கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ அந்தி கிறிஸ்து முதல்ல 6வது அதிகாரத்தில் வர்றான், 11வது அதிகாரத்தில் அவன் கொலை செய்யக்கூடியவன் வர்றான். ஆனால் 13வது அதிகாரத்தில் வரும்போது அவன் செய்யக்கூடியது என்ன, பயங்கர கொடிய காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். இதனோட கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடியத 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ என்னென்னா, சாத்தான் வந்து அந்த கடைசியில் என்ன பண்ணுவான், அவனுடைய கடைசி திட்டமாக எப்படியாவது தேவனுடைய திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் மாற்றணும், இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வராதபடிக்கு ஏதாவது தடை பண்ணணும், இந்த ஜனங்கள் கர்த்தர் சொன்ன அந்த ராஜ்யத்தை அவங்க பெற முடியாதபடி எப்படியாவது தடுத்துடணும் என்று சொல்லி அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அந்த 1000 வருடத்திற்கு அவன் என்ன கட்டப்பட்டு பாதாளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இவன் யார்? ஒரு மனுஷன். நீங்கள் நல்லா தெரிஞ்சு ஒரு மனுஷன். இவன் என்ன, ஒரு மனுஷனாக இருந்து அவன் என்ன, சாத்தானுடைய வல்லமையினால் ஒரு டீமன் பொசஸ்ட் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இல்லவனா. அதனால தான் அவன் வந்து எப்படியா கடைசியாக வரக்கூடிய ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடியவனா. ஏன்னா 12வது அதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் 13வது ரொம்ப சரியாக அவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம் என்ன, சாத்தான் வந்து தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அவன் இஸ்ரவேலிருந்து வரக்கூடிய விதை என்று சொல்ல சீடு என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வர முடியாதபடி அவன் எப்படி போராடுகிறான் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் 13வது அதிகாரத்தில் வரும்போது அவனுடைய கிளைமேக்ஸ் அது எந்த அளவுக்கு அவன் வந்து முடிவில் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இது வந்து என்ன, உபத்திரவ காலத்தினுடைய கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ 12வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், சாத்தான் வந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு கீழே விழ தள்ளப்பட்டதை நம்ம பார்த்தோம்.
இந்த 13வது அதிகாரத்தில் என்ன பார்ப்பான்? அவன் இங்கே பூமியில் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி எப்படியாவது தேவனுடைய திட்டத்தையும் மெசையா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவனுடையதையும் அவங்களுடைய மக்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியாதபடி அவன் போராடக்கூடிய, கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். சரியா? ஒரு காரியம் நாங்கள் ஒரு நோட்டாக உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். சாத்தான் யார்? ஒரு ஆவியான ஒரு ஆள். ஏன்னா அது ஒரு ஆவி. ஏன்னா அது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம சாத்தான உடனே என்ன நினச்சிக்கிறோம்? ஒரு சிவப்பு கலர் சட்டை போட்டு, ஒரு கருப்பு கலர் குல்லா போட்டு, 2 கொம்பு வச்சுக்கிட்டு, கையில் ஒரு ஃபோக்கு மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அவன் அப்படியே வாழை வாட்டிக்கிட்டு வர்றான். இல்லை, அது கிடையாது. இது என்ன? ஒரு ஆவியான காரியம். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு இந்த அவனுடைய பொல்லாத, கெட்ட, தீய செயல்களை செய்வதற்கு ஒரு சரீரம் வேணும். அந்த ஒரு சரீரத்துக்குள்ளே புகுந்து அந்த சரீரம் மூலமாக அவன் காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். அதைத்தான் நம்ம இங்கே புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அது நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும்னா, லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் யூதாஸை பற்றி சொல்லும் பொழுது, அப்போது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை என்னும் மெருபேறு கொண்ட யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்போ என்ன? அப்போ சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து காரியங்களை செய்யக்கூடியதாக. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சாத்தான் மேலே ஒரு அதிகாரம் கொண்டவராய், எல்லா பிசாசுகள் மேலேயும் அதிகாரம் கொண்டவராய் இருந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி? அவர் யாரெல்லாம் பிசாசு பிடிச்சவங்க இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் பிசாசை துரத்தக்கூடியவராய் இருந்தார். அவங்க துரத்தி அது என்ன, அதன் மேலே வல்லமை பற்றவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கும் அதே வல்லமையை கொடுத்தாரு. என்ன? இது ஒரு இருளின் அதிகாரத்தின் மேலே ஒரு வெளிச்சத்தின் அதிகாரம், வல்லமை செலுத்தக்கூடியதா, அதிகாரத்தை செலுத்தக்கூடியதா. அதன் மூலமாக என்ன? ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எல்லாரும் பிசாசுகளை துரத்த முடியும் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இப்போ என்னென்னா, ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லோருமே பிசாசுனுடைய கீழே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அண்ணே அப்போ ரட்சிக்கப்படாத எல்லாருமே பிசாசுனால் அமுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், எல்லாரும் கிடையாது. ஆனால் ஒரு காரியம் என்ன தெரிஞ்சுன்னா, ரட்சிக்கப்படாத எல்லா மக்களுமே அதனுடைய சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸு கீழே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆளுகை கீழே இல்லைனாலும் அவங்கள தூண்டக்கூடியதாக, அவர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை இருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் யார்? இந்த சாத்தானுடைய சேர்ந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துக்கு வரும்போது சாத்தானுக்கு என்ன தெரியுது? தன்னுடைய கால அளவு ரொம்ப தான் கொஞ்சம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்? அவன் எல்லா காரியத்தையும் என்னென்ன செய்ய முடியுமோ, அவனுடைய ப்ரைடு, ஈகோ, கெட்ட தூசணம், அவனுடைய தேவனுக்கு எதிராக தன்னுடைய வல்லமையை காட்டுறது, அது மாத்திரமல்ல, என்ன பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? பாதாளத்தை திறந்து 200 மில்லியன் பிசாசுகளை வெளியே விட்டு அவங்க பூரா மேலே வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? ஆண்டவர் பிசாசை பூரா வெக்கேட் பண்ணி எல்லாத்தையும் இங்கே அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அது மாத்திரமல்ல, அவன் என்னென்ன தன்னுடைய வல்லமை என்னென்ன செய்ய முடியுமோ, தன்னால் என்னென்ன துன்பம் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதை பூரா தேவனுக்கு எதிராக கொண்டு எப்படியாவது செய்து தேவனுடைய திட்டம் நிறைவேறப்படியாதபடி, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி, பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு இருக்க முடியாதபடி எல்லா காரியத்தையும் செய்ய அவன் எல்லாம் பண்ணுவான். ஆனால் அது எதுவுமே நிறைவேறாது என்பதை நம்ம மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களா. அப்போ என்னென்னா, அவன் என்ன பண்ணுவான்? அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அவனை விசுவாசிக்கலையோ அவங்களெல்லாம் கொலை செய்வான். அவன் மொத்த உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவனாக வருவான். அவன் எல்லாரையும் நான் தான் கடவுள் என்று நீங்கள் ஆராதிக்கணும், என்னையை வணங்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவன் ரொம்ப தீர்க்கமாக செய்வான். அதனால தான் 2 தெசலோனிக்கர் 2:7-11 வரைக்கும் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? அவன் பொய்யான அற்புதங்கள், அடையாளங்கள் செஞ்சு மொத்த உலகத்தையும் மோசம் போக்குகிறவனாக இருப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்கள்
ரொம்ப கொடுமையான காரியமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் தேவன்கிட்ட வரக்கூடிய கோபாக்கினை, இன்னொரு பக்கத்தில் சாத்தான் அந்த என்னுடைய காலம் கம்மியாக இருக்குது, அதனால் அதுக்குள்ளே நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ நான் மறுபடியும் இதை சொல்கிறேன். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், கர்த்தருடைய கோணத்திலிருந்து இந்த உபத்திரவ காலம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். எப்படி 7 சீல் ஜட்ஜ்மெண்ட், அதற்கு பின்பாக 7 எக்காலம் 7 ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய காரியங்களை பார்த்தோம். அது 6லிருந்து 11 வரை உள்ள அதிகாரங்களில், அது தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து. 12லிருந்து 14 வரைக்கும் என்ன பார்க்குறோம், சாத்தானுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்ப்போம், உடனே கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய 16வது அதிகாரத்தில் கலச நியாய தீர்ப்பு ஏற்படும். 17, 18 கடைசி காலகட்டமாக இருக்கும். அதனால் இதை நம்ம அந்த ஒரு மேலோட்டமாக நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம வேறு ஒரு 2 மாதம் கேப் போயிடுச்சு, 2-3 மாதம் கேப் ஆயிடுச்சு. அதனால் இதை நீங்கள் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம 6லிருந்து 11 வரைக்கும் தேவனுடைய கோணத்திலேருந்து உபத்திரவ காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ 12லிருந்து 14 வரைக்கும் சாத்தானுடைய இதில் கோணத்திலிருந்து பார்க்குறோம். அதில் 11வது அதிகாரத்தில் எப்படி அவன் வானத்திலிருந்து பூமிக்கு கீழே தள்ளப்பட்டாங்கிறத பார்த்தோம். இப்போது அவன் பூமியில் என்ன வேலை செய்கிறான், என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு புரிதல் வேணும். அப்போ அதுக்கு தான் அவனுடைய குணாதிசயம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்னெல்லாம் செய்வானுங்கிறத எங்கேருந்து தானியேலிருந்து எடுத்து நமக்கு யோவானும் அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நம்ம இங்கே வரக்கூடிய காரியத்தில் பார்ப்போம். நம்ம இனி வருகிற நாட்களில் பார்க்கும்போது தானியேலிருந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு முழுமையாக புரிஞ்சு கொள்ளும். சரியா? அப்போ இன்றைக்கு 1வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 1வது வசனத்தில் அவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஆன்சஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமுமான நாமமும் இருந்தன. அதாவது ஆதியிலிருந்தே இந்த சாத்தானியா பொய் பேசுகிறவன். ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்காத ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாருமே யாருடைய பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ யாரு அவன்? பொய் பேசக்கூடியவன். அவன் அப்போ அவனுடைய பிள்ளைகள் யாரு? அவங்களும் பொய் பேசக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்போ என்னன்னா இங்கே பார்க்கும்போது இந்த ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடிய ஒரு காரியம் பார்க்குறோம். நீங்கள் வெளிப்படுத்த 12-17 பார்க்கும்போது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ என்ன, இந்த சாத்தானுடைய யுத்தம் எங்கே இருக்குது? விசுவாசிக்கிற கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் மேலே இந்த உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுங்கிற பார்க்குறோம். இங்கே ஓப்பனிங் 1வது வசனம் சொல்றார், பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். என்ன, கடற்கரை மணலின் மேல் நிற்கும்போது என்ன பார்க்குறாரு? ஒரு மிருகம் ஏறி வர பார்க்கிறேன். டிராகன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மொழி பதம் நம்ம தமிழில் டிராகன் என்று சொல்லக்கூடியது. இது யாரு? வெளிப்படுத்தின 12:9 பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே கீழே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போ என்னன்னா, இவன் சாத்தான் என்று சொல்கிறவன் யாரு? பெரிய பழைய பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன, அவன் பாம்பு, பெரிய பாம்பு, வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடியதாக. இதில் இன்னொரு இது பார்க்கும்போது, இந்த இமேஜரியில் பார்க்கும்போது வெளிப்படுத்தின 20வது அதிகாரம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா,
பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். எப்படி? கடற்கரை மணல் போல இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, இது எப்போ சாத்தானோ அவனுடைய மக்கள், அவனுடைய பிசாசுகள் எல்லாருமே 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக அவர்கள் வெளியே விடப்படுறாங்க. அவங்க எல்லாரும் என்ன 4 திசையில் உள்ள தேசங்களுக்கு போய் எல்லாரையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கூட்டி கொண்டு கடல் மணலத்தலையாக அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, இவன் கடல் மணத்தனையில் நின்று என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன, நான் பார்க்கும்போது சமுத்திரத்திலிருந்து ஒன்று வந்துச்சுன்னு. இது நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயம் 11வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, அதாவது அந்த இதில் பாதாளத்திலிருந்து அவங்க எல்லாரும் விடுதலை பெற்று வரக்கூடிய ஒரு காரியம். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 சாட்சியை 11வது அதிகாரத்தில் கொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வரும்போது இங்கே என்ன பார்க்குறோம், இந்த மிருகம் என்பது எங்கே, கடல்லிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். இந்த மிருகம் டிராகன், மான்ஸ்டர் இல்லை வலு சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுக்குடைய கிரேக்க மொழி பதம் என்னென்னா தெரியான் என்று சொல்லக்கூடிய பதம். இந்த தெரியான்கிற பதம் புதிய ஏற்பாட்டில் 46 முறை உபயோகப்படுத்திருக்கப்பட்டிருக்கு. அதில் 35 முறை இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் உபயோகப்பட்டிருக்கு. அது இப்போ இது யாருன்னா, ஒரு பயங்கரமான வல்லமையுள்ள ஒரு காரியம். பட் ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு என்ன தெரியுமா செய்யணும், இது ஒரு மனுஷனும் அவனோட சேர்ந்த ராஜ்யமும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மனுஷன் மாத்திரம் கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ராஜா, ஒரு ராஜ்யம் உள்ளவன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளங்கள் பாருங்கள், என்ன 10 கொம்பு, 7 தலை, அப்போ தலையை சுற்றி 10 க்ரௌன்ஸ் என்று சொல்லக்கூடியதா, இதெல்லாம் இருக்கும்போது அவன் சுற்றி எழுதியிருக்கு. இது எல்லாமே என்ன பார்க்குது, இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, ஒரு அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நேச்சரை காட்டக்கூடியதாக இருக்குது. ஒரு ஆளை மாத்திரம் இல்லை, அது ஒரு ஆள், அதே சமயத்தில் அது ஒரு ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் அவன் ஒரு மான்ஸ்டர், ஒரு கிங் அண்ட் கிங்டம்ங்கிறத நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கொள்ளணும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதற்கு, ஏன்னா அவனுடைய சாத்தானுடைய ஆதிக்கத்தினால, சாத்தானுடைய வல்லமையினால் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படி ஹிட்லர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி. ஏன்னா நீங்கள் ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் பேச ஆரம்பித்தாருன்னா அவர் பேச மாட்டார், அவருக்குள்ளேருந்து வேற ஒரு இது பேசுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய அவருடைய வாழ்க்கை வரலாறில் சொல்லும்போது. அப்போ இந்த வலு சர்ப்பம், இந்த டிராகன், இந்த மிருகம் என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணுது, இது பரலோகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டு அவங்க பூமிக்கு அவங்களோட சாத்தானோட சேர்ந்து, அவங்களுடைய பிசாசுகளோட சேர்ந்து கர்த்தருக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே மணலில் என்ன, அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், சமுத்திரத்திலேருந்து வெளியே வர சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னாங்க சமுத்திரத்திலேருந்து வெளியே வருது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சமுத்திரனுடன் நிறைய தேசங்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஒரு சில எபிரேய மொழி வழக்கத்தில் ஒரு சிலர் இது தேசங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஆனால் நீங்கள் வேத வசனத்திலிருந்து பார்க்கும்போது அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னொரு வகையில் பார்க்கும்போது வெளிப்படுத்த 11:7 பார்க்கும்போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி, அப்போ என்ன, பாதாளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மிருகம் என்பது இது பாதாளத்திலிருந்து எதிலிருந்து வருது, கடல்லிருந்து வரக்கூடியது, சமுத்திரத்திலிருந்து வரக்கூடியது. நீங்கள் லூக்கா 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்லி அழுகிறான், ஐயோ பிசாசு, ஐயோ என்னை என்ன பண்ணிடாதீங்க, பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் 20வது அதிகாரத்தில் சாத்தான் பிடிக்கப்பட்ட 1000 வருட அரசாட்சியில் அவன் உள்ளே போடப்பட்டு முத்திரை போடப்போது அவன் என்ன பண்ணுறான், அங்கே உட்காந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் அங்கே வாதிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க எல்லாம் எங்கே, பாதாளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம்.
அப்போ அவங்களுக்கு எல்லாருமே இந்த குழிகளுக்குள்ள என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அவங்க இவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு நல்ல பயங்கர பேசக்கூடியவனா, ஒரு நல்ல இன்டலெக்சுவலாக, ஒரு ஜீனியஸாக, ஒரு சாமா அந்த மாதிரி பண்ணக்கூடியவனாக இருக்கான். அவன் வந்து அவனுக்கு பின்னாடி அவனுடைய சரீரத்தை இந்த சாத்தானுடைய வல்லமை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து சமுத்திரம் என்பது பாதாளத்துக்கு ஒப்பானதுங்கிறது புதுசு கிடையாது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யோபு 26வது அதிகாரம், நிறைய சங்கீதம், ஏசாயா 27, ஏசாயா 51, எசேக்கியேல் 36, இதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரம் என்பது எப்போதுமே சாத்தானுடைய ஆதிக்கத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சமுத்திரம் வந்து இப்போ இல்லை, பழைய காலத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு, நிறையா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஆனால் இதற்கு முன்பாக சமுத்திரம் என்பது எப்போவுமே வந்து ஒரு பயங்கரமான, யாரும் அறிய முடியாத ஒரு பெரிய ஒரு காரியம். அது வந்து சமுத்திரம்னாலே அது வந்து ஒரு இருளானது, அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடியதாக. எவ்வளவோ டெக்னாலஜி வந்தால் கூட இன்றைக்கும் பெர்முடா சர்க்கிள் பக்கத்தில் அந்த இதுக்கு பக்கத்தில் யாரும் போகிறதில்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து இது ஒப்பான காரியம். நான் இன்னொரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் அப்போஸ்தலன் அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? இது எங்கேருந்து எடுத்து சொல்கிறாருன்னா, உபாகமம் 30வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலன் பவுல் எடுத்து சொல்கிறாரு. அங்கு சொல்லும்போது, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார்? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லும்போது யார் பாதாளத்துக்கு போய் மேற்கொள்ளக்கூடியவன் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு. ஆனால் அங்கே வந்து உபாகமத்தில் எப்படி இருக்குது, சமுத்திரத்துக்குன்னு இருக்குது, இவர் பாதாளம்னு எழுதுகிறார். அப்போ சமுத்திரமும் பாதாளமும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிட பேசக்கூடிய காரியம். அப்போ இங்கே சொல்லும்போது நான் சமுத்திரத்தில் பாதாளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் என்று பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, 10 கொம்பும் 7 தலையும் இருக்குது. இது வந்து அவங்க பிசாசுடைய தகப்பன் யாரு? பிசாசு. வெளிப்படுத்தின 12:3 பாருங்கள். வேறொரு வானத்தில் 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அப்போ இது யாரு? நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. இது நம்ம ஒன்றும் பெருசாக 10 கொம்பு 7 தலைனாலே அது அழகாக பெரிய வலு சர்ப்பம்னு நம்ம 12வது அதிகாரத்தில் தான் படித்தோம். இப்போ அதே காரியம் இங்கே வரக்கூடிய காரியம். அப்போ நீங்கள் பார்க்கும்போது 10 கொம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அனிமல் கிங்டமில், மிருகங்களுடைய ராஜ்யத்தில் 10 கொம்புனால கொம்பு வல்லமை, அது அதிகாரத்தை குறிக்கக்கூடியது, அது ஆளுகையை குறிக்கக்கூடியது, அதுதான் பவர். அப்போ 10ன்னு சொல்லும்போது ஒரு 10 தேசங்கள், ஒரு 10 அதிகாரம் கொண்ட ஒரு வேர்ல்ட் லீடர் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான், பாதாளத்திலிருந்து வந்து என்ன பண்ணுறான், ஒரு பெரிய உலக தலைவனாக வரக்கூடியதாக. அப்போ என்ன பண்ணுறான், அவன் வந்து ஒரு பெரிய லெவலில் எல்லாருக்கும் மேலாக அவன் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லும்போது, ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய நேச்சுரல் கிஃப்ட் அவர்கிட்ட. அது மாத்திரமில்ல, அவர் நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு லீடர்ஷிப்பில் வரக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து அந்த சாத்தானுடைய வல்லமையும் சாத்தானுடைய காரியமும் வந்த உடனே அவர் வேறொரு ஆளாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் வந்து இப்போ இந்த வல்லமையாக இந்த சாத்தானுடைய அசுத்த ஆவிகள் இப்போ பாதாளத்திலிருந்து வந்து எப்போ இந்த உலக தலைவர்களை ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நமக்கு எப்போன்னு தெரியாது. ஆனால் இது எல்லாமே இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த உபத்திரவ காலத்தில் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடியது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17:12 பாருங்கள். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். யார் இந்த 10 கொம்பு? யார்? 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க டைம் வெரி லிமிட்டெடு, 1 மணி நேரம் தான். அப்போ இதில் என்ன பார்க்குறோம், இந்த கொம்புங்கிறது அவர்கள் எல்லோரும் அந்தி கிறிஸ்துவினால் மொத்த உலகத்தையும் ஆளும்படி அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதிகாரம் எவ்வளோ நாள் கிடச்சிருக்கு?
நம்ம பார்க்கும்போது 3 வருஷம் 42 மாதம் என்று சொல்லக்கூடியதாக தானியேல் நமக்கு ரொம்ப அழகா இதை எப்படி இது உண்டாகும், இது எப்படி ஒரு கொலிஷனா வரும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இந்த 4 ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் அழகா சொல்றாரு. எப்படி நேபுகாத்நேச்சர் ஒரு தங்கத்தில் சிலை பார்க்கக்கூடிய ஒரு கனவுல இருந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, 32வது வசனம், அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறு அதன் தொடை வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன வருது, 35வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. என்னாச்சு, ஒரு கைகளால் செய்யப்படாத ஒரு கல் அந்த சிலையை உடைக்குது. அப்போ என்ன ஆகுது, இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இந்த இமேஜில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. தலை யாரு, நேபுகாத்நேச்சர், பாபிலோன் சாம்ராஜ்யம். சில்வர் 2 புயங்கள் உள்ளது என்ன, மீதோ பெர்சிய ராஜ்யம் என்று மேதிய பெர்சிய ராஜ்யம். இந்த வெண்கலமாக இருக்கிறது யாரு, அலெக்சாண்டர் தி கிரேட், கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த 2 தொடையா இருக்கிறது யாரு, ரோமாபுரி பேரரசு. அதுதான் 2 தலைநகரை வச்சு ஆளக்கூடியதாக இருந்தது. அதற்கு பின்பாக 10, அதனால தான் அது இரும்பும் களிமண்ணும் உள்ளதாக இருக்குது. அது டெமோக்ரஸியாக மாறி ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் 41வது வசனம் பார்க்கும்போது, பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். அப்போ என்ன இங்கே சொல்லும்போது ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாரு, கடைசியாக ரோம சாம்ராஜ்யம் என்ன ஆகும், அது ஒன்றும் இல்லாமல் அப்படியே போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, மறுபடியும் இந்த ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடியது அவர் கூட்டாக அவங்க எல்லாருமே என்ன, கைகளால் செய்யப்படாத ஒரு கல் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து அதையெல்லாம் சரி பண்ணுவார் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் தானியேல் 2:44, இங்கிலீஷ் பைபிள்னா 45வது வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ இங்கே தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சருக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம் என்ன, அந்த வெளிப்பாடு என்ன, எப்படி இந்த உலக அரசாங்கங்கள் உலக ராஜ்யங்கள் வரும், கடைசியாக எப்படி இந்த ரோம சாம்ராஜ்யம் அது ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியமாக மாறும் அப்படிங்கிறத தான் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் தானியேல் 7வது அதிகாரத்தில் பாருங்கள், 20வது வசனம் பாருங்கள். அதன் தலைமையிலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எலும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமணமாக தோன்றியிருந்த அந்த வேறே கொம்பை குறித்து அவற்றின் பொருளை அறிய மனதாய் இருந்தேன். அப்போ இங்கே சொல்லும்போது 4 கொம்பு என்று சொல்லக்கூடியது 4 சாம்ராஜ்யங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு காரியம் என்ன, அலெக்சாண்டர் வர்றாரு, அதற்கு பின்பாக அது என்ன 4 மாறக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அலெக்சாண்டர் கிரேட்டுக்கு அப்புறம் 4 அவருடைய சேனாதிபதிகள் மிலிட்ரி லீடர்ஸ் தான் 4 பிரிக்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். அது முழுவதையும் மிக அழகாக நேர்த்தியாக கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, முதலாவது ஒன்றிணைக்கப்பட்ட பாபிலோனிய சாம்ராஜ்யம் தலையாக இருக்குது. அந்த 2 கைகள் மேதிய பெர்சிய ராஜ்யமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிரேக்க சாம்ராஜ்யமாக இருக்குது. அதற்கு பின்பாக பாதங்கள் ரோமு, அதுக்கு பின்பாக ரோம் என்ன, கிழக்கு மேற்கு என்று இருக்கக்கூடியது. அதற்கு பின்பாக என்ன, இந்த விரல்கள் 10 விரல்களாக இருக்கும்போது அதில் என்ன,
வந்து எல்லாத்தையும் ஒடிச்சு நொறுக்கக்கூடியதாக கிறிஸ்துவனுடைய தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறது. அதில் நீங்கள் இதிலே 2வது வசனம் பார்த்தீங்கன்னா 13வது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ என்னன்னா, இந்த கடைசி அந்தி கிறிஸ்து கொண்டு வருகிற சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னா மிகுந்த பலம் வாய்ந்துதான். எப்படி பாபிலோனியர்களுக்கு என்ன பலம் இருந்ததோ, மீதிய பெர்சிய ராஜாங்களுக்கு எவ்வளோ பவர் இருந்ததோ, கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளோ பவர் இருந்துச்சோ, ரோமாபுரி பேரரசுக்கு எவ்வளோ பவர் இருந்துச்சோ, அதை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு கூட்டி கொண்டு வந்த அவ்வளோ பெரிய ஒரு பலமாக அந்த ஒரு பலம் வரும். அதை என்ன பண்ணுவார், ஆண்டவர் முறியடிப்பார் என்று சொல்லக்கூடியது. சிறுத்தையை போல இருக்கும் அப்படிங்கிறது கிரேக்க சாம்ராஜ்யத்தை சொல்லுவாங்க. கரடியை போல இருக்கிறது அது மீதோ பெர்சிய ராஜ்யம், சிங்கத்தை போல இருக்குது பாபிலோனிய ராஜ்யம். அப்போ இது என்னன்னா, இது எல்லாத்தினுடைய வல்லமையும் கொண்டதாக இந்த வலு சர்ப்பம் இருக்க போகிறது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் 1வது வசனம் பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமமும் இருந்தன. இப்போ 10 கொம்புங்கிறது 10 விதமான ரூலர்கள் என்று சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கிறோம், 7 தலைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். 7 தலை என்று சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 17வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம், தொடர்ந்து வந்த ராஜ்யங்கள் தான் 7 ராஜ்யங்கள். முதலாவது என்ன வந்தது, எகிப்து. அதற்கு பின்பாக யார், அசிரிய ராஜ்யம். சரியா, எகிப்து அசிரிய ராஜ்யம். அதற்கு பின்பாக யார், பாபிலோனியர். பாபிலோனியர்களுக்கு பின்பாக யார், மேதோ பெர்சியம். மேதோ பெர்சியத்துக்கு அப்புறம் யார், கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் யார், ரோமர்கள். இப்போ 7வது சாம்ராஜ்யம் என்று சொல்வது யார், அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம். அதான் அந்த 7 தலைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்னவா இருப்பான், அவன்தான் எல்லா புறஜாதியருடைய வல்லமைக்கும் ஒரு தலைவனாக இருப்பான். அவன் இந்த எல்லா சாம்ராஜ்யங்களுடைய வல்லமையும் பெற்றவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, 18வது அதிகாரத்தில் பார்ப்போம், அவனே என்ன கடைசியில் வெளியே போகக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்ப்போம். அப்போ இவன் யார், சாத்தானால் வல்லமை பெற்ற ஒரு ஆளாக இருப்பான். அவன் என்ன ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து ஆளக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். அவனுடைய என்ன கிரவுண்டில் அவனுடைய தலையில் என்ன இருக்கும், தூஷணமான நாமங்கள் எழுதப்பட்டிருக்கும். அப்போ என்னன்னா, இவன் என்ன தன்னைய கடவுள் என்று அங்கீகாரம் பண்ணி தன்னை ஆராதிக்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ கடைசியில் என்ன, இந்த வரக்கூடிய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும், ரொம்ப தூஷணம் பண்ணக்கூடியதா, அதே சமயத்தில் வல்லமை உள்ளதா, மேலே கிரீடம் வைத்து கொண்டு தன்னை அலங்கரிக்கக்கூடியதா, தேவனுக்கு எதிராக தூஷணம் பேசக்கூடியதாக இருக்கும். அப்போ என்னென்னா, இந்த மொத்த உலகமும் அந்தி கிறிஸ்துவு கீழே ஒன்றாக சேர்ந்து வரும். இது நம்ம வேத வசனத்தில் மிக தெளிவாக நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்கிற ரோமாபுரி போக இப்போ ஐரோப்பா சேர்ந்து வருது. ஆனால் இது எல்லாம் என்ன, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக, இது எல்லாமே ஒரே காமன் மார்க்கெட்டு, எல்லாம் ஒரே காமன் கரன்சி, எல்லாம் ஒரே இதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வருது. அப்போ என்னாகும், எப்படி விழுந்து போன ரோம சாம்ராஜ்யம் மறுபடியும் அந்தி கிறிஸ்துவனால் எழுப்பப்பட்டு அதில் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் வரக்கூடிய ஒரு காரியம் வரும். நம்மளும் அங்கேயும் சில காரியங்கள் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன, கடைசி காலத்தில் இது எல்லாம் சேர்ந்து தேவனுக்கு எதிராக போராடக்கூடிய காரியம் வரும். அதனால தான் 1வது வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, இது எல்லாம் எழும்பி வர கண்டேன். இது சாத்தானோட கோணத்திலிருந்து கடைசி காலத்தில் எப்படி சாத்தான் மூலமாக வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ அடுத்த பாடத்தில் நம்ம இதனுடைய மீதி காரியங்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்வது, போகிற காலம், வரப்போகிற காலம், எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா, அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு வேணுமா, உங்களுக்கு தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா
இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மிக தெளிவாக நம்ம ஆதாரபூர்வமாக அனைத்து வசனங்கள் மூலமாக அவனுடைய குணாதிசயம் என்ன இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அவன் எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னெல்லாம் செய்கிறாங்கிறத பார்த்தோம். அவனுடைய முடிவு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் அவன் என்ன செய்வாங்கிறதை நம்ம அறிஞ்சு கொண்டோம். அவனுடைய திட்டங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம அல்ல. அப்போ என்ன இதை தெரிஞ்சதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற யாராவது நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருடைய பாதுகாப்பில் வாங்க. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டவங்க நீங்கள் மற்றவர்களுக்கு, ஐயா இப்படிப்பட்ட கொடிய காலத்துக்குள்ளே தேசங்கள் போய் கொண்டு இருக்கிறது, உங்களை ரட்சிப்பதற்கு ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் தான் முடியும், அதனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மக்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இப்போதும் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அழகாய் நேர்த்தியாய் இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போகிறான், அவனுடைய கோணத்திலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆம் ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது உம்மை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் இன்றைக்கே அவர்கள் உம்மை சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்க கிருபை பாராட்டுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த எச்சரிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் உம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரக்கூடிய மக்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.